இல்லை இல்லை ஒன்றும் வேணாம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. ஒரு 10 நிமிஷம் வந்தோடனே ஓடிடுறாங்க. ரொம்பலாம் கிடையாது. எனக்கு என்னோட பேர் வந்து பாலகிருஷ்ணன். நான் இங்கே வழக்கறிஞராக இருக்கேன். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு குழுவில் வந்து ஒரு நபராக நானும் இருக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். எது சம்பந்தமானு பார்த்தீங்கன்னா வந்து வருகின்ற 21/12/2025 அன்னைக்கு வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்க பள்ளிவாசல் சார்பாக வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்க சிக்கந்தர் தர்காவுக்கு சந்தனக்கூடு திருவிழா வந்து நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு வந்து கீழே இருந்து வந்து பிறை கொடியை வந்து எடுத்துட்டு போய் திருப்பரங்குன்றம் மலை மீது திருப்பரங்குன்றம் மலைக்குன்னே வந்து சிறப்பாக திருப்பரங்குன்றம் மலையை வந்து ஞாபகம் கூறக்கூடிய வகையில சிவனுடைய சடை மாதிரி இருக்கிற கள்ளத்தி மரத்து மேல வந்துட்டு அவங்க போய் அந்த பிறை கொடியை வந்து ஊன்றாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொடியை வந்து வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம இங்க எல்லாருமே சகோதரத்துவ அடிப்படையில் நம்ம இருக்கோன்ற வகையில வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டு போனோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதை அகற்றாம நம்ம இருக்கோம். அகற்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அகற்றாமல இன்னும் வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப வரப்போற இந்த திருவிழாவின் போது வந்துட்டு இங்க இருக்கிற அந்த பிறை கொடியை எடுத்துட்டு போய் மலை மேல வந்து ஊன்றதுக்காக வந்து அவங்க வந்து திட்டமிட்டுறதா வந்து நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து செய்யக்கூடாது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வந்து கடந்த ஓராண்டு காலமா போய்கிட்டு இருக்குது. இப்ப தற்பொழுது வந்து நீதிமன்றத்துல நிலுவையில இருக்குது, வழக்கு நிலுவையில இருக்குது. காரணம் என்னன்னா திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்குது. அந்த தீபத்தூணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்க மலை அந்த பகுதியில் வந்து தீபம் ஏற்ற சொன்னதுக்கே வந்துட்டு அப்பயே வந்து இங்கே உள்ள இஸ்லாமியர்களில் சில பேர் மட்டும் வந்துட்டு அதை வந்து மறைமுகமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து இந்த மலை மேலே இருக்கிற இந்த கள்ளத்தி மரம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது, அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இதில் போய் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பிறை கொடியை நீங்கள் வந்து அந்த மரத்து மேலே வந்து வைக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சோம்னா இதுவும் அவர்களோட வழக்கமான ஒரு உரிமை போல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடுத்து வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தெரியாதுல்ல, உரிமைகளை பொறுத்தவரை வந்து அனுபவம் அப்படின்றது வந்து எப்படி டைட்டில் ஒருத்தருக்கு சொந்தமோ அதே போல வந்து அனுபவ பாத்தியம்ன்றது வந்து ரொம்ப சொந்தம். அந்த அனுபவ பாத்தியத்தோட அடிப்படையில வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து சிக்கந்தர் தர்கா வந்து மேல இருக்குது. அதை வந்து நீதிமன்றம் வந்து உறுதியும் பண்ணி இருக்குது. இப்ப இந்த கள்ளத்தி மரத்திலேயே வந்து நம்ம இந்த கொடியை வைக்கிறதுக்கு அவங்களோட பிறை கொடியை வைக்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கும் பட்சத்துல இது வந்து அவங்களோட வழக்கமான இது போலவே கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துற அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தாம இருக்கிறதுக்காக இந்த மாவட்ட நிர்வாகமும் இங்க உள்ள மாநில காவல்துறையும் சேர்ந்து இங்க வந்து 144 உத்தரவு போட்டு அது இன்னைக்கு வரையும் நிலுவையில இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதை நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவின் மூலமா ரத்து பண்ணதா அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆக ரத்தா இருக்கா இல்ல இன்னும் நிலுவையில இருக்கா அப்படின்ற கேள்வி இங்க வந்து இன்னமும் நீதிமன்றத்துல வழக்கா நிலுமையா இருக்கு. அதாவது மேல்முறையீட்டு வழக்கா நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில இங்க உள்ள இந்த திருவிழாவுக்கு அவங்கள வந்து
எப்படி அனுப்பிப்பாங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் மேலே உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கோ அல்லது மேலே உள்ள அந்த பாதாள விநாயகர் கோயிலுக்கோ வந்து மேலே போகிறதுக்கு வந்துட்டு இந்துக்கள் யாரும் பெரும்பாலும் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படியே அனுமதிச்சாலும் 2 பேருக்கு மேலே வந்து அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய மக்களை எப்படி அவங்க வந்து 144 அவங்க இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணிக்கிற சமயத்தில் எப்படி அவங்க வந்து அனுப்ப முடியும்? அப்போ வந்து இங்கே வந்து ஒரு மதத்துக்கு ஒரு நீதி இங்கே செய்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாநில அரசு எடுத்துகிட்டு போகுதா? அதை வந்து முதல்ல கருத்தில் வச்சுக்கிட்டு அப்போ இந்த காவல்துறை வந்து இதை நீங்கள் வந்து அனுமதிக்கும் பட்சத்தில் இந்துக்களை இங்கே உள்ள இந்துக்கள் மனசு வந்து பெரும்பாலும் வந்து புண்படும் அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து திரும்ப ஒரு வில்லங்கத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றத அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு இது திரும்ப நடக்காத அளவுக்கு வந்து இன்னைக்கு இப்போ இவங்க நடந்த போகிற இந்த விஷயத்த வந்து நீதிமன்ற வழக்கு முடிகிற வரைக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். இல்ல இதுல வந்து ஏற்கனவே கொடியேற்றிருக்காங்க இப்ப வந்து எதனால வந்து எதிர்ப்பு சார்? ஏற்கனவே கொடியேற்றிருக்காங்க சார். இவ்வளவு வருஷமா டில் டேட் இப்ப நம்ம பேசிக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் இங்க உள்ள உள்ளூருக்குள்ள உள்ள இஸ்லாமிய உறவுகளும் இந்துக்கள் உறவுகளும் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இங்கே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு சில இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்த நபர்கள் இங்கே வந்து இந்த ஜமாத்தில் ஒரு 2-3 பேர் வந்து பொறுப்பில் இருக்காங்க. அவங்களோட ஆதாயத்துக்காக வந்து இங்கே மேலே கொண்டு போய் கொடியை வைக்கணும்னு சொல்லி சொல்றதோட நோக்கம் என்னன்னா வந்து அவங்க வந்து மறைமுகமாக இந்த கள்ளத்தி மரத்தை வந்து சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இது தொடரும் பட்சத்தில் அந்த கள்ளத்தி மரத்தையும் வருங்காலத்தில் வந்து அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. அப்போ திருப்பரங்குன்ற மலை மெல்ல மெல்ல வந்து பறிபோகும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இதை வந்து அரசு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தடுக்கிறோம். தீபத்தூண் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இந்த நிலையில் வந்து வருகின்ற 21ஆம் தேதி சிக்கந்தர் தர்காவுடைய சந்தனக்கூடு விழா நடைபெற இருக்கின்றது. அந்த விழாவில் வந்து கீழே இருந்து கொடிமரம் மேலே கொண்டு போவதாக, அதாவது மேலே கொண்டு போய் கொடிமரத்தில் வந்து அவங்க வந்து சிக்கந்தர் தர்காவில் வந்து ஏற்றினா ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் எங்களுடைய திருக்கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தை நெல்லுத்தொப்பில் உள்ள கள்ளத்தி மரத்தில் வந்து அந்த கொடிமர நிலாப்பறை போட்ட கொடிமரத்தை வந்து ஏற்றுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை மதுரை திருப்பூரம் காவல் நிலையத்தை வந்து புகார் அளித்திருக்கிறோம். அதே போல் அந்த கொடிமரத்தில் வந்து மரத்தில் வந்து எந்த ஒரு கொடி ஏற்றக்கூடாது, அதாவது நிலாப்பறை போட்ட கொடி ஏற்றக்கூடாது. இன்னொன்று வந்து நீதிமன்ற தீர்ப்பு விசாரணை வந்து நிலுவையில் இருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு வந்து மேலே ஏற்றுற எதன் அடிப்படையில் வந்து அனுமதி எந்த காரணத்தை கொண்டு அனுமதி அளிக்கக்கூடாது எங்களுடைய நோக்கம். ஏன்னா வந்து நீதிமன்ற உத்தரவு தீர்ப்பளித்தும் தீபத்தும் இதே காவல்துறை தடுத்து நிறுத்தியது, பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி தடுத்து நிறுத்தியது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து இதே சமணர் படுக்கிற பச்சை பெயிண்ட் அடிச்சு இதே தர்கா நிர்வாகம் தான். இதே தீபத்தூண் வந்து எங்களுக்கு சொந்தம், வக்போர்டுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடி இதே தர்கா நிர்வாகம் தான். இதே நெல்லித்தோப்புல வந்து 33 சென்ட் தான் அவங்களுக்கு வந்து சொந்தமானது. அதே போல மேல டாப்ல வந்து படிக்கட்டு சிக்கந்தர் தர்கா உள்பட அது மட்டும்தான் தர்கா சொந்தமானது வந்து பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்கு. அப்படி இப்போ வந்து நெல்லித்தோப்பு எங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடிட்டு வராங்க. தீபத்தூண் எங்களுக்கு சொந்தம் சொல்றாங்க. நாளைக்கு இந்த கள்ளத்தி மரம் எங்களுக்கு சொந்தம் சொல்லி கொண்டாடுறதுக்கும் பல்வேறு வழிவகையிலும் உரிமை வந்து கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப தடுத்து நிறுத்த வேண்டும். நாளை பெரிய ஒரு பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ உள்ள தீர்ப்பு அடிப்படையில் வந்து நீதிமன்ற விசாரணை நிலுவை இருக்கு. இந்த சமயத்துல வந்து யாரையுமே வந்து எந்த காரணம் எந்த ஒரு நிகழ்வுக்குமே மலை மீது வந்து யாரும் ஏற்றக்கூடாது. தீர்ப்பு வர்ற வரைக்கும் வந்து யாரையும் மலை மேல ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றணும் நினைத்தால் அது வந்து சந்தனக்கூடுதல் கொண்டாட வேண்டும், அவங்க மத உணர்வு என்று நினைத்து இந்த அரசாங்கம் அவ்வளவு ஏற்ற வந்து எங்களுக்கு தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒருதலை பட்சமா மதசார்பற்ற அரசு சொல்லிட்டு ஒருதலை பட்சமா இந்துக்களுக்கு எதிராக மட்டும் அரசு செயல்படக்கூடாது. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். சோலைக்கண்ணன், இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர், திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்.